ஆபி ராணி அக்கா வீட்டு வாசல்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ராகவ பார்த்துட்டு கிட்ட வந்து கூப்பிடுறாரு. எதுக்காக அபி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டில் எல்லாரும் உன்னை காணும்னு தேடிட்டு இருக்கோம். எதுக்காக சொல்லாம கொள்ளாம இங்கே வந்திருக்க? வா வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கே பாருங்க, கோர்ட்டில் 6 மாதம் உங்களையும் என்னையும் சேர்ந்து வாழ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, இப்போவே நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஏன் அபி இப்படி கஷ்டப்படுதுற? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ வா போகலாம், எதுவும் அதனால வீட்டில் போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு ராகவ கூப்பிடுறாரு. நான் வீட்டுக்கெல்லாம் வரலங்க. தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்க. நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி புரிஞ்சுக்கோ அபி. சரி, நீ சொல்கிறது எல்லாமே நான் கேட்குறேன். நீ எழுந்து வா போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கூப்பிட்றாரு. அப்படியே அபி எழுந்து வராங்க. வரும்போது அப்படியே 2 பேருமே சேர்ந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க. வரும்போது அபிக்கு அப்படியே விக்கல் வருது. இரு இரு அபி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு ராகவ் போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக போகிறாரு. அப்போ விக்னேஷ் வராரு. அப்படியே பார்க்குறாரு. அபியை பார்த்துட்டு பேசுகிறாரு. அபி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாரு. நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உங்களை திட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் கேட்குறாரு. என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும், அதனால் அவங்க அப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களோட வெப்சைட்டை நான் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அதனால் நான் ஒருத்தவங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்பினேன். ஆனால் உங்கள் பொட்டிக் அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. எங்கே வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு விக்னேஷ். அதுக்குள்ளே அப்படியே ராகவ் வராரு. வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு ராகவ்கிட்டையும் கேட்குறாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க அபி, சூப்பர், உங்களோட எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா வருவீங்க. ராகவ் ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆக போகிறீங்க. சூப்பர், எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ஏதாவது வந்து ஆர்டர் வந்தால் கூட நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்கிறாரு. டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ எதுக்குடா அபிகிட்ட பேசிகிட்டு இருக்க? இங்கே எங்கள் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது, இதில் நீ வேறு எப்படா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படி பார்த்துட்ருக்காரு. ஆமாம் விக்னேஷ், இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. நீங்களும் கேட்டுட்டிங்களா? சுற்றி இருக்க எல்லாருமே அதான் கேட்குறாங்க. என்ன, எனக்கு கல்யாணம் ஆகலை, பார்த்துட்ருக்காங்க. அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்கிறாரு. அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு. அபி டைம் ஆகுது, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு நிறைய பேர் அனுப்பி விடுறேன், நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆர்டர் எல்லாமே சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து வராங்க. 2 பேருமே சேர்ந்து வராங்க. எதுக்காக நீ விக்னேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் தெரிஞ்சவர், நான் பார்த்து ஹாய் சொன்னார், நான் பேசினேன். ஒருத்தவங்க பேசுனா அதுக்காக பேசாமல் போயிடுவாங்களா? நீங்கள் எதுக்காக இப்படிலாம் மாறி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபிக்கு அப்படியே கோவமாக வருது. என் கஷ்டம் எவ்வளோக்கு புரியாது, என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, நீ யார்கிட்ட பேசினாலும் அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிச்சுட்டே வராரு. அபியை ராகவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அபி எங்கே அபி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு எல்லாருமே, அஞ்சலி எல்லாருமே பதட்டமாக கேட்குறாங்க. இல்லை, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அவள் தான் வாழ்க்கையே வேணான்னு விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க மது. என் மேலே ஏதாவது உங்களுக்கு கோவமா அபி? அதனால தான் எங்கேயாவது போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மது, உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இல்லை, கல்யாண வேலை எல்லாமே இருக்குது, ஏற்பாடு பண்ணணும், நான் இங்கே இருந்தால் எதுவும் பண்ண மாட்டாங்க, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அஞ்சலி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுக்கா, அதான்க்கா நான் போயிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அபி, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி, வீட்டில் நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கேன்ற எண்ணமே உனக்கு இல்லைல்ல? எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய மனுஷி இருக்காங்க, இருந்தாலும் இவங்களா சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு ஒரு கெட்ட பேர் எனக்கு வாங்கி தர போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை பாட்டி, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்தது கல்யாண வேலை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அபி, நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? நீ அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பார்த்து தான் யோசிக்கணும். நீ ஜோசியரை கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேருக்கும் ஜாதகம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. ஆமாம்ல, அதுதான் நான் பண்ணணும், சரி நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே சுந்தரி நின்றுட்டுருக்காங்க. வர கோவத்துக்கு சுந்தரியோட வீட்டுக்காரர் அப்படியே தவடையிலே ஒன்று விடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு நீ எல்லாமே சொல்லிட்டு இருப்பியா? ஜோசியரை கூட்டிகிட்டு வரணுமா? நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குற அப்படின்னு அப்படியே அடிக்கிறாரு. என்னங்க, நான் அப்படிலாம் நினைக்கலங்க. ஒரு வேளை ஜோசியரை கூப்பிட்டு வர சொன்னால் அபி வேண்டான்னு சொல்லுவான்னு நான் நினச்சேன். கடைசியில் அவள் இப்படி பேசணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கும் மேலே ஏதாவது பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படி கோவமாக ஆகாஷோட அப்பா போகிறாரு.
சுந்தரி ஐயோ இவர்கிட்ட வேற மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் போகிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அபி உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ராகவ் அங்கேருந்து வராரு. நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு வராரு. அப்படியே தள்ளாடிட்டு வராரு. அப்படியே மது பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. ஐயோ ராகவ் என்ன ராகவ் கீழே விழுந்துட போறீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கி பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அபி உள்ள தலகாணி அப்படியே உர போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது மது வந்து ராகவை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க கூட்டிகிட்டு வரத பார்க்கும்போது என் மனசு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாங்க. விடுங்க மது விடுங்க நான் பார்த்துக்கிறேன். நான் அவரை கூட்டிகிட்டு போய் நான் படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க அபி. அப்படியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அபி அபி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மது. என்ன எதுக்காக நீங்கள் இப்படி குடிச்சிட்டு வரீங்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீங்கள் குடிக்காதீங்கன்னு தானே சொன்னேன். இப்படியா குடிச்சிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்டுட்ருக்காங்க. அபி நான் டெய்லி நினைக்கிறேன் அபி குடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் குடிக்க முடியாமல் இருக்க முடியல அபி. நீ பண்ணுறது அப்படி. என்ன ஒரு மனுஷனாக மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இந்த தரையெல்லாம் ஓடுமே இரும்பு இரும்பு அது மாதிரி கூட நான் நினைக்கலாம்ல. என் மனசை எதுக்கு அபி இப்படி கஷ்டப்படுத்துகிற? என்னை எதுக்காக நீ இப்படி பண்ணுற? ஏன்டி என் வாழ்க்கையில் நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்குள்ளே டோரை தட்டுறாங்க. போயிட்டு அபி ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் சாப்பாடு இருக்குது. ராகவ் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. அவனுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு மது கொடுக்குறாங்க. சரி நான் கொடுக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மது போகிறாங்க. அந்த சாப்பாட்டை அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. எதுக்கு மது சமைச்ச சாப்பாடை நான் ராகவுக்கு கொடுக்கணும்? நான் இங்கே தானே இருக்கேன். நான் இருக்க வரைக்கும் இதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? இந்த சாப்பாடு எடுத்துன்னு ஓரமாக வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. பிஸ்கெட் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் ராகவ் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாங்க. என்ன அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உளறிக்கிட்டே எழுந்து உட்காராரு. இங்கே பாருங்கள் இது மசாலா பிஸ்கெட். இதை சாப்பிட்டு படுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி மசாலா பிஸ்கெட்டா? சரி கொடு அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாரு. என்ன ஒரே இனிப்பாக இருக்குது. என்ன அபி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே அப்படியே அபியோட மடியில் அப்படியே படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்துருங்க ஃபஸ்ட்டு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி படுக்க வைக்கிறாங்க. கீழே ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிறாங்க. போட்டு அவங்க படுக்கிறாங்க. படுக்கும்போது ராகவ் பாட்டு பாடுறாரு. அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாட்டெலாம் பாடிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. இவர் ஏன் தான் அப்படி பண்ணிகிட்ருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காங்க. அபி அப்படியே கீழே படுத்துட்ருக்காங்க. ராகவ் மேலே படுத்துட்ருக்காரு. அப்படியே படுத்துக்கிட்டே அபியை பார்த்தே அப்படியே பாடுறாரு. என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா அப்படியே பாடுறாரு. பாடிட்டே ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்குறாரு. அபி யோசிக்கிறாங்க எதுக்காக இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. சீக்கிரமாக நம்ம கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஜோசியரை வர சொல்கிறாங்க. ஜோசியரும் வராரு. எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ராகவோட ஜாதகத்தை பார்க்குறாரு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தான். இருந்தாலும் மதுவோட ஜாதகம் ரெண்டுத்தையும் பாருங்கள். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி நீங்கள் கல்யாண தேதி குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. சரிம்மா நான் குறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறித்து கொடுக்குறாரு. குறித்து கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி. பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ராகவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. என்ன ராகவ் இந்த அளவுக்கு போகுது. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்க. அமைதியாக தான் இருக்க. ஒரு வாரத்தை கூட நீ சொல்லவே மாட்டே அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு. இங்கே பாரு ஆகாஷ் நான் எதுவுமே சொல்கிற நிலைமையில இல்லை. தயவு செய்து நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து போகிறாரு. என்ன காரணமாக இருக்கும்? எதுக்காக 2 பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஆமாம் அனு எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா 2 பேருமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அபி சொல்கிறத ராகவ் கேட்குறான். அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவங்க கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து யோசிச்சுட்ருக்காங்க. முரளி சுந்தரி 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தியா நான் வார்த்தையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் தவடையிலே போட்டு என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன்னு அத்தை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. நீங்கள் அப்படி சொன்னதுனால தான் அடுத்த நாள் அபி கரெக்டாக ஜோசியரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஜாதகம் பார்த்து கரெக்டாக கல்யாண டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணான். இல்லைனா இது நடந்திருக்காது அத்தை. நீங்கள் அடி வாங்கினதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன முரளி என்னை பார்த்தா உனக்கு என்ன ரொம்ப இதுவாக தெரியுதா? எவ்வளோ கோவத்தில் இருக்க தெரியுமா? எனக்கு எப்படி தெரியுமா வலிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. சரி அத்தை ஒரு வழியாக நல்ல வேலை பார்த்துட்டீங்க. கல்யாண ஏற்பாடு நடக்க போகுது. கல்யாணம் நடக்கட்டும். அதை தானே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரி எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். இந்த மதுவை விடக்கூடாது. நம்ம மதுக்கிட்ட எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பேசி
எப்போவுமே ராகவ விட்டு கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நானும் அப்பப்போ மதுக்கிட்ட எப்போல்லாம் நான் பார்க்கறனோ அப்போல்லாம் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அப்படி நல்லவை இல்லை, உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ, ராகவை விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க அத்தை. எப்படியாவது 2 பேரும் நம்ம பிரிச்சிடணும். மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் என்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, உனக்கு தான் அபி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரி போகிறாங்க. போனோடனே அப்படியே முரளி பார்க்குறாரு. ஒரு ஓரமாக நின்றுட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க மது. அப்படியே கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு, என்ன மது ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்ருக்கா மாதிரி இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நடந்திருக்கு. உங்களுக்கு மேரேஜ் நடக்க போது, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. ஆ டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அபி எதுக்கு வீட்டை விட்டு போனாங்க? ராகவ் போய் கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ராகவுக்கு என் மேலே விருப்பம் இருக்கா இல்லையா ஒன்றையுமே எனக்கு தெரியல. அவர் வேற இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னு மது சொல்கிறாங்க. ஓ, இதெல்லாம் வேற நடந்திருக்கா அப்படின்னு முரளி கேட்குறாரு. ஆமாம், ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தார். நான் தான் கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டேன். நான் தான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதான் ராகவ் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி தான். அபி தான் ஏதோ பண்ணி ராகவோட மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கா. நீங்கள் விட்டே கொடுக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ராகவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு ராகவ் உங்கள் கழுத்தில் தாலி கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னோட ராகவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மது, இந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. உங்களோட முடிவில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸு. எந்த காரணத்தை கொண்டு இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முரளி. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ராகவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு. மது அப்படியே யோசிக்கிறாங்க. எதுக்காக அப்படி இப்படி இருக்காங்க? ஒருவேளை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே புரியலையே அப்படின்னு அப்படியே மது யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ராகவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் கண்டிப்பாக நடக்கணும். விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி டென்ஷனாக இருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறது? ஜாதகம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்னும் ட்ரெஸ் எடுக்கணும். எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன அபி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஜோசியரை கூப்பிட்டு நாம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? ட்ரெஸ் எடுக்கணும், தாலி வாங்கணும், இது நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்திகிட்ருக்க? உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்க. கொஞ்சம் கூட இன்னொருத்தவங்க மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. உன்னை மட்டும் தாண்டி மனசு தேடுது. நீ எதுக்காக மதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டாயப்படுத்திகிட்ருக்க? ஒரு 6 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல. கோர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். 6 மாதம் பொறுமையாக இருக்க தானே சொன்னாங்க. நீ ஏன்டி இவ்வளோ அவசரப்படுற? எதுக்காக என்னை இப்படி கட்டாயப்படுத்துகிற? நீ ஒரு நாளும் ஒரு விஷயத்த நீ சொல்கிற. நீ சொல்லிட்டு அமைதியாக இருக்க. ஆனால் நான் எந்த அளவுக்கு மனசால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா? டெய்லி நான் குடிச்சிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. என்ன அபி பண்ண சொல்கிற இப்போது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அடுத்தது பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன பத்திரிக்கை அடிக்க போறியா? என்னத்துக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நீ பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கா? எல்லார் மனசையும் சேர்த்து நீ காயப்படுத்திகிட்ருக்க. கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ராணி அக்கா வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? யோசிச்சு பாருங்கள். நான் எல்லாமே பண்ணுறேன், உன் பேச்சை கேட்குறேன்னு சொன்னீங்கல்ல. அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாரு அபி, இப்பயும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னை ரொம்ப நீங்கள் கோவப்படுத்துறீங்க. தயவு செய்து நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஏதாவது நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு ராகவ். ஆமாம், கோவப்படுவார், தேவையில்லாத கோவப்படுவார். எதுக்காக இப்படி கோவப்பட்டுட்ருக்காருன்னு தெரியலையே. இவர் பண்ணுறதுலாம் நல்லாவா இருக்குது? குடிச்சிட்டு வந்து அபின்னு சொல்கிறாரு. என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை பிடிக்கலன்னு சொன்னார், என் கூட பேச பிடிக்கலன்னு சொன்னார், எப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்தினார், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினார். ஆனால் இப்போது அபின்றாரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாரு. மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு மது ஏமாற்ற முடியுமா? எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு? இவர்கிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆனால் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன், இந்த கல்யாணம் தானாக நடக்கும்.
ஆனா அசிங்கமா இருக்கும் தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். இதையும் இவருக்கு புரியவே மாட்டுது. மது கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? என்னோட மது, என்னோட மது. மதுவ பார்த்தாலே எங்க அம்மா, அப்பா ஞாபகம் வரும். அம்மா, அப்பாவே மறந்துரும். அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் டைரியில எழுதி வச்சிருந்தாரு. இப்ப கல்யாணம் பண்ணுனா ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு அப்பிக்கு அப்படியே கோவமா வருது. இவர் என்ன சொன்னாலும் சரி, நம்மளோட முடிவுலேருந்து நம்ம மாறவே கூடாது. கண்டிப்பா இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. ராகவ் அப்படியே டென்ஷனா போறாரு ஆஃபீஸ்க்கு. போயிட்டு ஒரு மாரி டென்ஷனா இருக்காரு. அங்க அந்த லாவண்யா வந்து பேசுறாங்க. "என்ன ராகவ், ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "இல்லையே, ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி தான் இருக்கு உன்னோட ஃபேஸ பார்த்தா" அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்றாங்க. "இல்ல லாவண்யா, வீட்ல வந்துட்டு இந்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "ராகவ், நீ எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்க? நான் ஏற்கனவே சொன்னேன். அபிக்கு உன் மேல பாசமே இல்ல. அவ அத பத்தி கவலையே படல. அவளோட ஒர்க்ல தான் அவ கான்சன்ட்ரேஷன் பண்றா. நீ எதுக்காக அவள பத்தி இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்க? விடு. உனக்கு தான் மது தான் ரொம்ப பிடிக்கும். நீ மதுவ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது" அப்படின்னு லாவண்யா சொல்றாங்க. "இங்க பாரு லாவண்யா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அபி என்னோட பொண்டாட்டி. என்னோட பொண்டாட்டிய நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். என்ன தேவையில்லாத கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. இப்போ கொஞ்ச நேரம் நான் தனியா இருந்தா போதும். நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து அப்படியே லாவண்யா போறாங்க. எதுக்காக இந்த ராகவ் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அபி, அபி, அபி. எப்ப பார்த்தாலும் அபிய விட்டு குடுக்கவே மாட்றான். பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. ஏதோ கல்யாணம் பண்ணாங்க அவசரத்துக்கு. ஆனா இப்படி இருக்கான். அபி மேல இவனுக்கு என்ன அப்படி ஒரு பாசம்? ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே கூடாது. மதுவ தான் ராகவ் கல்யாணம் பண்ணிக்கணும். அபி, நீ சீக்கிரமா விட்டு விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு போறாங்க. லாவண்யா சுந்தரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, "சொல்லுமா, என்ன எதுக்காக நீ ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை ஆன்ட்டி, இங்கே வந்து ராகவ் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். நான் போய் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், அபி என்னோட பொண்டாட்டி, நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் எப்படி மதுவை கல்யாணம் பண்ண முடியும்னு நினைக்கிறான். எதுக்காக அவன் இப்படி நினைக்கிறான்? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கு. அதுவும் அபி ஜாதகரை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே ஜோசியெல்லாம் பார்த்து அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அதனால தான் அவனால தாங்க முடியல. அந்த டென்ஷன்ல தான் அவன் அங்க வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "டென்ஷன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்ன பேசவே வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டான்" அப்படின்னு லாவண்யா சொல்றாங்க. "ஓ! அந்த அளவுக்கு யோசிக்கிறானா? அப்ப கல்யாணம் சீக்கிரமா பண்ணிடணும்" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "ஆமா ஆன்ட்டி, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா, இவனோட மனநிலை சரியாவே இல்ல. இவன் மனசு முழுக்க அபி தான் இருக்கா மாதிரி தெரியுது. இங்க கூட அபியே அப்படி விடாம பார்ப்பான். எப்பவுமே அபிய விட்டு குடுத்ததே அவன் இல்ல" அப்படின்னு லாவண்யா சொல்றாங்க. "ஆமா ஆமா, அவன் எப்ப பார்த்தாலும் அபி புராணம் தானே பாடுவான். அது எங்களுக்கும் தெரியும்" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "ஏதோ நாங்க தான் இப்போ மதுக்கிட்ட பேசி பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "சீக்கிரமா பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, அந்த ராகவ் அங்க என்ன பண்றான், எப்படி இருக்கான், எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி கரெக்டா சொல்லிடு. அப்பதான் நான் இங்க என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க முடியும்" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. சரி ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க. சுந்தரி யோசிக்கிறாங்க. "என்ன ராகவ், டென்ஷனா இருக்கியா? இரு இரு, நல்லா நீ டென்ஷனாவே இரு. அதுதான் எங்களுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் சந்தோஷமா சிரிச்சுட்டு போறாங்க. வீட்ல 3 பேருமே சேர்ந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு ஒரு மாரி சோகமா இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அபியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரு, அபி தான் சொன்னால்ல, அதுக்கான காரணத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போனா. மதுவோட சேர்ந்து வாழ்ந்ததுனால தான் இந்த வாழ்க்கையே நான் வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ணவே முடியாது. ஆனா கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, 6 மாசத்துக்கு டிவோர்ஸ் குடுக்கல. அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா? ஏதாவது ஒரு வகையில என்னோட பொண்ணோட வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில சரியாயிடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க அத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த டிவோர்ஸ் தரலன்னும்போதே மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த கடவுள் கண்டிப்பா நம்ம பக்கம் இருப்பாரு. நம்ம பொண்ணோட வாழ்க்கைய ஏதாவது ஒரு வகையில காப்பாத்துவாரு. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சிவராமன் ரொம்ப வருத்தப்படுறாரு. "இல்ல, 2 பொண்ண பெத்தோம். நல்லா வளர்த்தோம். கடைசியில நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி குடுத்தேன்னு நான் நெனச்சேன். ஆனா, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. "இங்க பாரு சிவராமா, எப்ப பார்த்தாலும் நீ இதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். சரியா? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பொறக்கும். 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கான சூழ்நிலை உருவாகும். நீ கவலைப்படாத. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நெறைய சோதனை வரும். ஆனா நல்லது தான் நடக்கும்" அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியே பார்க்குறாரு. சிவராமன் எதுவுமே பேசவே இல்லை. இங்கே நீ எல்லாத்தையும் யோசித்து யோசித்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா அது இன்னும் பெரிய கஷ்டம். புரியுதா? ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, அதை மனசில் புரிஞ்சுக்கோ. மனசில் நீ நிறைய விஷயத்த போட்டு வச்சனா அது உனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும். கவலைப்படாத, உன்னோட பொண்ணு தான், நல்லது தான் நடக்கும். நம்ம அபி யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டா. இப்போ பார்த்தியா, அந்த மது பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்போது அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார். கண்டிப்பாக நம்ம அபி வாழ்க்கையை ஏதாவது ஒரு வகையில் கடைசி நேரத்தில் காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா, சிவராமன், அவங்க அம்மா 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அபி ஞாபகமாகவே இருக்குது. என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கும் தான் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம பெத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா அதே ஞாபகமாக தான் இருக்கும். வேறு எதை பற்றி நமக்கு யோசிக்க தோணும். எனக்கும் தான் எந்த வேலையும் ஓடலை, அதே ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்கிறாங்க. அதே தான்க்கா எனக்கும் பிரச்சனையாக இருக்குது. நான் வேணால் போய் அபியை பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. எதுக்காக இப்போ போகிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா, நீ ஃபோன்லேயே பேசு. அங்கே எதுவும்